நரம்பியல் மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனையை எதிர்த்த குற்றவாளிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. நிலப்பிரச்சினை தொடர்பாக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் பிரபல நரம்பியல் மருத்துவர் சுப்பையா கடந்த 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கில் அரசு பள்ளி ஆசிரியர் பொன்னுசாமி, அவரின் மகன்களான வழக்கறிஞர் ஃபாசில், என்ஜினியரான போரிஸ் மற்றும் வில்லியம், டாக்டர் ஜேம்ஸ் சதீஷ்குமார், என்ஜினியர் முருகன், செல்வ பிரகாஷ் ஆகிய 7 பேருக்கு தூக்கு தண்டனையும், பொன்னுசாமியின் மனைவி மேரி புஷ்பம் மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்த கபடி வீரர் ஏசுராஜன் ஆகியோருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் விதித்து கடந்த 2021ஆம் ஆண்டு சென்னை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து குற்றவாளிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வு இன்று தீர்ப்பளிக்க உள்ளது.